அவருடைய வார்த்தையை என் இனிய தமிழ் மக்களே, என்னுடைய இனிய தமிழ் மக்களே, நீ எத்தனை கதாநாயகிகளை தமிழர்களை தமிழச்சிகளை கொடுத்த? பாலக்காட்டு திரிஷா, பாலக்காட்டு நயன்தாரா, ஆந்திராவை சேர்ந்த அனுஷ்கா, தமிழச்சி எங்க? இரவு முழுக்க குடிப்பது, இரவு முழுக்க கும்மாளம் அடிப்பது, இரவு பார்ட்டிலாம் அதுதானே. ஜானி வாக்கர், பிளாக் டாக், இதெல்லாம் கேட்குறீங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டதான், நமக்கு அது பழக்கம் இல்லை. ஹாய், ஹலோ, வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழா பாண்டியன் அவர்கள் தான். பாரதி ராஜா அவரோட உடல்நிலை எப்படி இருக்கு, இதை பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ பாரதி ராஜா அவர் எப்படி இருக்காரு இப்போ? பாரதி ராஜா தன்னுடைய மகன் மறைவு அவரை ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதிலிருந்து அவர் மீண்டு வந்து இன்னும் அதே நினைவில் அவர் வாடுவது திரைப்படத்துறையை நேசிக்கிற அத்தனை பேருக்கும் அது ஒரு வருத்தமான ஒரு செயல்தான். மனோஜ் ஒரு பெரிய ஹீரோவாக வந்திருக்க வேண்டியவர், இயக்குனராக வந்திருக்க வேண்டியவர், 100 ஆண்டு காலம் வாழ வேண்டியவர். அவருடைய மரணம் திரைப்படத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு, பாதிப்பு. அதை தந்தையாக ஜீரணித்து கொள்ள முடியாத நிலையில் அமைதியாக வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் கோமால இருக்காங்க அப்படின்னு? இல்லை 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 அவர் இப்போ இந்த செய்தியெல்லாம் அது வதந்தி. அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்தாக நடமாடுகிற நிலையில் தான் இருக்கிறார். அவருடைய ஈசிஆர் பண்ணை வீட்டில் ஓய்வெடுத்துட்ருக்கேன். ஓகே, பாரதி ராஜா இவரோட பின்னணி என்ன? இவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவின் மீது தீராத காதல் கொண்டவர். நீங்கள் இயல்பாகவே அது வந்திருக்கு. சின்ன வயசில் இவருடைய பெயர் சின்னசாமி. பள்ளிக்கூட நாடகத்திலே தன்னை கதாநாயகனாக காட்டிக்கொண்டவர். அப்போ இவரை உருவாக்கிய தமிழாசிரியர், உனக்கு சினிமாவில் பெரிய எதிர்காலம் இருக்குது, அள்ள குறையாத வற்றாத ஒரு கற்பனை வளம் இருக்குது, உன்னை சுருக்கி கொள்ளாதே, நீ திரைப்படத்துறையை நோக்கி நகரு. இப்படி அந்த சின்ன வயதில் அந்த அவருடைய தலைமை ஆசிரியர் சின்னசாமிக்கு சொன்னதை தேவ வாக்காக எடுத்துக்கொண்டு நீங்கள் அதே தேனியில் சுகாதார ஆய்வாளராக அரசு வேலை பார்த்துட்டு இருக்கார். அதை தூக்கி எறிஞ்சிட்டு சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வந்து அத்தனை பேருடைய கனவு தொழிற்சாலையும் எது? சென்னை தான், கோடம்பாக்கம் தான், வடபழனி தான், சாலிகிராமம், வடசர்வாக்கம் தான். கற்பனை கனவுகளோடு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஹீரோவாக, இயக்குனராக, பாடல் ஆசிரியராக அத்தனை பேரையும் அரவணைத்து கொள்ளுகிற தாய்மொழி தான் இந்த கோடம்பாக்கம். கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ அது கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், வடசரவாக்கம் வரைக்கும் போயிடுச்சு. இப்போது அங்கே தேடி அலைகிறார். அதே காலகட்டத்தில் இளையராஜா பக்கத்தில் பண்ணைபுரம், அந்த கூட்டமும் தேடி அலையுது. எல்லாம் சினிமாவை சாப்பிட்டு கொண்டு, சாப்பிட்றதுக்கு உணவில்லைனா கூட இவர்கள் உணவே சினிமா, சிந்தனையே சினிமா. இப்படி இருக்கிற காலத்தில் இவர் புட்டன்னான்னு ஒரு கர்நாடகா இயக்குனரிடம் போய் தொழிலை கற்றுக்கிறார். அப்படி தொழிலை கற்றுக்கொண்ட பிறகு தான் இவருக்கு சினிமான என்னன்னு தெரியுது. நடிகனாக மாறணும்னு வந்த பாரதி ராஜா என்ற சின்னசாமி புட்டன்னாவிடம் இயக்குனராக உருமாறுகிறார். உருமாறிய பிறகுதான் அவர் இயக்கிய படம், முதல் படம் 16 வயதினில். அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரங்கள் கமல், ரஜினி, ஸ்ரீதேவி 3 பேர் ஒரே படத்தில். அப்போது ஒரு இளம் இயக்குனர் முதல் படம், அதில் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி 3 பேருக்கும் இணையான கதாபாத்திரத்தை மெருகேற்றி அந்த படத்தை வெற்றியடை வைத்தார். அதுதான் அவருடைய அந்த நீண்டகால சினிமா தாகம் அவரை திரைப்பட துறையில் முதல் படத்தில் யாராலும் திரும்பி பார்க்க வச்சுது. அப்போலாம் மிகப்பெரும் இயக்குனர் இருந்தாங்க. பாலச்சந்தர், இயக்குனர் பீம்சிங், ஸ்ரீதர் போன்ற பழம்பெரும் எம்ஜிஆரை வைத்து படம் தயாரித்த இயக்குநர்கள்லாம் இருந்தாங்க. பெரிய ஜாம்பவான்கள். 50 படம் 100 படம் இயக்கிட்டு முதல் படத்திலேயே யார்? இந்த பாரதி ராஜா, தேனியைச் சேர்ந்த பாரதி ராஜா. இப்படி பார்க்க வைத்தவர். 16 வயதுக்கு பிறகு நீங்கள்
கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் திரைப்படத்துறையை கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவர். ஓகே சார். ஸோ இப்போ பாரதி ராஜாவோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் பாரதி ராஜா மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அவர் வந்து ஒரு விமனைசர் அப்படின்ற மாதிரி. இது எந்த அளவுக்கு உண்மை? நம்ம இது ஒரு பெரிய செய்தியே அல்ல, இது ஒரு செய்தியே இல்லை. நான் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்னென்னா, அவர் மீது அழுத்தமாக வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, அவரே கூட சொல்லியிருக்கார், என் மீது தனி மனித தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு அவர் என்ன குறிப்பிட்டு சொல்கிறார். நான் சொல்லுகிற குற்றச்சாட்டை மக்கள்கிட்ட கொடுத்துருவோம், மக்களே முடிவு பண்ணிட்டு. என்ன குற்றச்சாட்டு? அருமையான கேள்வி. என்னென்னா, அவருடைய வார்த்தையை என் இனிய தமிழ் மக்களே, என்னுடைய இனிய தமிழ் மக்களே, நீ எத்தனை கதாநாயகிகளை தமிழர்களை தமிழச்சிகளை கொடுத்த? ராதா, ராதிகா, ரஞ்சிதா, ரதி, ரேவதி, இப்படி பட்டியல் 6 சீரியல் அத்தனை எடுங்க. ரேகா. நான் ஒன்றும் திரைப்பட விமர்சகன் இல்லை, திரைப்படத்தை பார்க்குறதே இல்லை. எனக்கு 3 விஷயம் பிடிக்காது. திரைப்படம் பிடிக்காது, ஆன்மீகம் பிடிக்காது, கிரிக்கெட்டு பிடிக்காது. இதெல்லாம் முட்டாப்பயலுடைய வேலைன்னு எனக்கு தந்தை பெரியார் சொல்லியிருக்கார். முட்டாப்பயலுக்கு வேலை அப்படின்னு இருக்கார். அதனால் நான் அதுக்குள்ளேயும் போகிறதில்லை. நயன்தாராக்களும் அனுஷ்காக்களும் தமனாக்களும் கும்பனாக்களும் திரிஷாக்களும் எங்கேருந்து வர்றாங்க? பாலக்காட்டு திரிஷா, பாலக்காட்டு நயன்தாரா, ஆந்திராவை சேர்ந்த அனுஷ்கா. தமிழச்சி எங்க? 10 கோடி தமிழச்சியில் ஒரு நாயகி கூட இல்லையா? ஒரு பாடகி கூட இல்லையா? சித்ரா யாரு? சைலஜா யாரு? உன்னி கிருஷ்ணன் யாரு? இவர்களால் ஏன் தமிழனுக்கு பாடவே தெரியாதா? தமிழனுக்கு சங்கீதம் தெரியாதா? ஏன் இனிய தமிழ் மக்களே, என்னையா அரசியல்? அப்போ இது பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? சரி, இப்போ தமிழச்சிகளுக்கு குற்றச்சாட்டு பற்றி சொல்லுங்க. அவர் இல்லை அது நம்ம அது ஏன்னா அவர் வயசாகி போச்சு, படுத்து கிடக்கிறாரு. இந்த நேரம் நடமாடும் நிலையில் இல்லை, அதாவது நடமாடும் நிலையில் இருந்தாலுமே வயோதிகம் ஒரு காரணம். அதனால் நம்ம அதை இழிவாக சினிமானாலே அதுதான். ஆண் பெண் இரு பாலர்களுமே நீங்கள் பண்ணை வீடு, இரவு பார்ட்டி, பகல் பார்ட்டி, இதெல்லாம் குடி இல்லாமல் இருக்காது. இரவு முழுக்க குடிப்பது, இரவு முழுக்க கும்மாளம் அடிப்பது, இரவு பார்ட்டிலாம் அதுதானே. ஏன் பகலில் பார்ட்டினா எல்லாம் மட்டன், சிக்கன் பெப்பர், காலத்தில் பார்ட்டி கல்ச்சர். ஓகே, பாரதி ராஜா வந்த டைம்லலாம் எப்படி இருந்தது? எந்த காலத்துலையும் இருக்குமா? சரக்கு பார்ட்டி இல்லாத திரைப்படத்துறை தோன்றிய காலத்துலேயும் இருக்கு. சோமபானம் சுறாபான காலத்துலேயும் இருக்கு. சோமபானம் சுறாபான காலத்திலே இருக்கு. அதாவது அந்த காலத்தில் பர்மிட் வாங்கி வச்சு குடிக்கிற ஆட்கள் தான் இந்த சினிமாக்காரங்க பூரா. தடையே செய்தாலும் சரி, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து குடிக்கிற ஆட்கள் தான் யார்? திரைப்பட நடிகர்கள். அந்த பாலாஜியை பார்த்தீங்கன்னா சினிமாவில் அந்த விஸ்கியோடு தான் இருப்பார். பழைய வில்ல, எம்ஜிஆர் படத்தில் வில்ல அசோக இல்லை எங்கே இருப்பாங்க? பாரில் தான் மீட்டிங்கே நடக்கும். அதாவது அந்த காலத்தில் வாட் 69 ஒரு பாட்டில் வந்து அந்த காலத்துலேயே 10,000 ரூபா. ஆனால் ஏக்கராவே அன்றைக்கி 10,000 ரூபா தான். சென்னையில் ஒரு ஏக்கர் நிலமே 10,000 ரூபா தாம்மா. ஆனால் சரக்கு என்ன? வாட் 69 10,000 ரூபா பாட்டில், வெளிநாட்டு பாட்டில். ஜானி வாக்கர், பிளாக் டேக், இதெல்லாம் கேட்குறீங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டது தான், நமக்கு அது பழக்கம் இல்லை. அப்போ இதெல்லாமே இல்லாமல் சினிமாவே இல்லை. ஒரு படம் புக் ஆயிடுச்சுன்னா உச்சபட்ச நடிகர்கள் பூராமல் ஈசிஆர் பண்ணை வீட்டில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஆண் பெண்ணெல்லாம் அங்கே வித்தியாசமே இல்லை. பாரதி ராஜா அவர்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவர் வந்து நிறைய ஹீரோயின்ஸோட டேட்டிங் போயிருக்காரு, உல்லாசமாக இருந்திருக்காரு அப்படின்னு. ஸோ அதை பற்றி ஏதாவது சீக்கிரம் சொல்லுங்க. தரம் தாழ்ந்து போகக்கூடாது. விஜய்க்கு மட்டும் சொல்கிறீங்க, கீர்த்தி சுரேஷ், த்ரிஷான்னு பாரதி ராஜாவுக்கு சொல்ல மாட்டீங்க. அதாவது வயதும் ஒரு காரணம். நீங்கள் ஒரு மனிதனை விமர்சனம் செய்வதற்கு வயதையும் பார்க்கணும். இப்போ அவர் 35 வயசாக தான் நான் 300 கதை கூட சொல்லியிருப்பேன். எவ்வளவு? 35 வயசு இளையராஜா, பாக்யராஜா, பாரதி ராஜாவை கேட்டிங்கன்னா நான் ஒரு 300 கதை சொல்லியிருப்பேன். அப்போ 300 கதை இருக்கு. ஆனால் இப்போ ஒரு இயக்குனர், ஒரு தமிழ் பட இயக்குனர், அதாவது ரஜினி இளையராஜா பத்தி பேசினப்போ சொன்னீங்களே இளையராஜா கதைகள். ஆமா, இளையராஜா கதை. அது வயசு காரணம் இல்லையா? பாரதி ராஜாக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். அதாவது இளையராஜா எங்கே போய் சேர்ந்துருக்காருன்னா சங்கியா போய் சேர்ந்துருக்காரு. அவர் தன்னுடைய சமூகத்துக்கு எதுவுமே செய்யலை.
சமூகம் பூரா அவரை கொண்டாடுகிறது, தமிழம் பூரா அவரை கொண்டாடுறான். ஆனால் இளையராஜா அந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கார், சொந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கார், தமிழ் சமூகத்துக்கு எதிராக இருக்கார். பாரதி ராஜா ஈழத்தமிழர் போராட்ட தலைமை தாங்கி நடத்தினார், காவிரி பிரச்சனை தலைமை தாங்கி நடத்தினார், கச்சத்தீவு தலைமை தாங்கி நடத்தினார். இப்போ ரெண்டாவது எம்ஜிஆருடைய சிஷியன். அதனால் அவரை நம்ம தரம் தாழ்ந்து விமர்சிப்பது என்பது எம்ஜிஆர் சிஷியனால தரம் அதாவது அதை தாண்டி நான் சொல்லுங்க, தமிழ் தேசிய போராட்டங்களை இன்னைக்கு சீமா யாருடைய சிஷியன்? பாரதிராஜா சிஷியன். அமீர் யாருடைய சிஷியன்? பாலா யாருடைய சிஷியன்? தமிழ் மணிமணி யாருடைய சிஷியன்? இப்படி பல பேரை உருவாக்கியவர். இன்னைக்கு தமிழ் தேசியம் என்கின்ற அரசியலை தமிழனுக்காக போராடக்கூடிய பல பேரை உருவாக்கியவர் பாரதி ராஜா. அதனால் நம்ம அந்த இன்னொரு கருப்பு பக்கத்தை நாம் தேடி எடுத்து அதை கொண்டு போக சொல்லுவீங்கன்னு தான் இந்த நேர்காணலே. இல்லைம்மா அது வேண்டாம். நம்ம சில தகுதி தராதரம் இருக்குது. இப்போ கருணாநிதி மறைந்த மகள் ஆகிப்போச்சு. கருணாநிதி போய் நம்ம அவருடைய அந்த புறத்தை போய் ஆராய்ச்சி பண்ணுவது நமக்கு நாமே சிறுமைப்படுத்தி கொள்வோம். அதனால் ஒரு வரலாறு முடிஞ்சு போச்சு, அந்த வரலாறோடு முடித்து கொள்வோம். ஓகே சார். ஸோ பாரதி ராஜா வந்து இப்போ யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லை அப்படின்னும், திரைத்துறையிலேருந்து யாரையுமே பெரும்பாலும் சந்திக்கிறது இல்லைன்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. உண்மை. ஏன்னா அவருக்கு திரைப்படத்துறை அவருக்கு இப்போ எந்த உதவியும் செய்கிறதில்லை. திரைப்படத்துறையிலிருந்து பல பேர் அவரை ஏமாற்றியிருக்காங்க. திரைப்படத்துறையிலிருந்து அவருடைய பல கோடி ரூபா சொத்துக்கள், நிலங்கள் இதெல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவருடைய மகன் சில பல லட்சங்கள் கூட கடைசி நேரத்தில் மகனுக்கு கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டார். ஏன்னா இவருக்கு பல கோடிகள் வந்தது. இந்த கோடிகள் எல்லாம் பாதுகாக்க முடியாமல், இல்லைங்க அம்பிகா ராதா ஏஆர்எஸ் கார்டன் இருக்குது, அது பக்கத்திலான இடம் இருக்குது. அந்த இடத்த யாரோ ஒருத்தருக்கு லீஸு கொடுத்தாரு, அவன் அந்த நிலத்து பல கோடி போகும் அந்த நிலம். இப்படி அவருடைய நிலங்களை, சொத்துக்கள், பணமெல்லாம் பராமரிக்க ஆர்வம் இல்லாமல் பல கோடி இழந்திருக்கார். அதனுடைய கோபந்தான் இப்போ யாரை பார்த்து என்னப்பா பண்ண போகிறேன், அமைதியாக சாப்பிட்டுட்டு மீதி காலத்தை ஓட்ட போகிறேங்கிற நிலைமையில் மனநிலையில் இருக்கார். ஓகே. ஸோ இன்னும் அவர் மனோஜ் பாரதி ராஜா அவரோட இழப்புலேருந்து வெளில வரலையா? இல்லை, அது அவருக்கு ரொம்ப, ஏன்னா அவரோடு இருக்கக்கூடிய மற்ற இயக்குநர்களுடைய மகனெல்லாம் பார்க்குறாரு. எங்கள் கங்கைமருடைய மகன் வெங்கட் பிரபு ஒரு பெரிய டைரக்டர் ஆகிட்டார். ராமநாராயணோட மகன் முரளி ராமநாராயண ஒரு பெரிய தயாரிப்பாளர். இப்படி பல பேரை பார்க்குறாரு. தன்னுடைய மகன் இழந்தது இந்த திரைப்படத்துறையில் தன்னுடைய வாரிசுகளே இல்லாமல் ஒரு வெறுமை என்பது அவரை பெரிய அளவில் தாக்கியிருக்கு. நோயை விட இந்த வெறுமை அவரை பெரிய அளவில் தாக்கியிருக்கு. அதுதான் அவருக்கு இப்போ தீராத நோய். ஓகே சார். ஸோ அவங்க அண்ணாவுமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் ஒரு நேர்காணலில். இப்போ அவர் வந்து எப்படி இருக்கார்? முதுமையே ஒரு நோய் தானே. அப்போ இவர் இனி வந்து படம் தயாரிக்க போகிறதில்ல, டைரக்ஷன் பண்ண போகிறதில்ல, அதான் நடிக்கிறாரு அவ்வளோதான். அதுதான். அதை தாண்டி அவருக்கு இந்த துறை தன்னை மறந்துருச்சுங்கிற கவலை இருக்கு அவர். அந்த கோவத்தினால தான் யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், அதுவும் ஒரு காரணம். பல இயக்குநர்கள் நீங்கள் இன்னும் அந்த திரைத்துறை ஞாபகம் வச்சுருக்கு. ஆனால் பாரதி ராஜாவை வாழுகிற காலத்திலே பாரதி ராஜாவை இந்த கோடம்பாக்கம் தன்னை மறந்து விட்டது என்ற கோபம் அவருக்கு இன்னும் இருக்குது. ஏன் வந்து இவங்கெல்லாம் கைவிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன கைவிட்டாங்கன்னா, அடுத்த தலைமுறையை இவர் அணைத்து கொள்ளவில்லை. நீங்கள் அடுத்த தலைமுறையை சேர்ந்த இயக்குநர்களை இவர் வளர்த்தி விடவே இல்லை. அது ஒரு காரணம். அதனால் அவர்களும் இவரை கண்டுகொள்ளவில்லை. பாலாவுக்கு அவருக்குமே சண்டை இருக்கு. பாலா இவருடைய சிஷியன்தான், பாலு மகேந்திரா சிஷியன். இருந்தாலும் இவருக்கும் சிஷியன்தான். ஆனால் பாலு மகேந்திரா சிஷியனான பாலா பாரதி ராஜா கூட சண்டைக்கு போகிறாரு. ஒரு படத்தலைப்புக்கு நான் தான் எடுப்பேன், நீ தான் எடுப்பேன்னு. அப்போது இதுதான் அவருடைய வருத்தத்துக்கு காரணம். ஓகே சார். ஸோ பாரதி ராஜா வந்து நல்லா ஆகணும் அப்படின்றது, அதுக்கப்புறம் தொடர்ந்து நடிப்பாரா? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, இனியெல்லாம் வாய்ப்பில்லை, ஓய்வு தான். ஓகே. ஸோ ஓய்வு காலத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓய்வெடுத்து மறுபடியும் மீண்டும் வரட்டும் அப்படின்றத சொல்லி பல தகவல்களை சொன்னதுக்கும் நேரத்துக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.